தான் ஒரிஜினல் கலர். இதுக்கு மேல என்னத்த போட முடியும் மூஞ்சில? இங்க வந்தா நான் ரொம்ப சும்மா இருந்தாலும் சரி தான், ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உட்காந்து வேடிக்கை மட்டும் தாங்க பாக்குறா. அவங்க அம்மா எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க, உட்காந்து கிடக்குறா. என்னாச்சு? கொத்துதா? மீன் வந்து வெளில காய வச்சிருக்காங்க, வெயில கொண்டு நேரம் வைக்கணுமா, பொரிக்கணுமா, பொறிக்கிட்டு இருக்காங்க. உங்க மேடம் வந்து நின்று இருக்காங்க. சிவா ட்ரெஸ் போட முடியல. இங்கே கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு 2 கடை இருக்குது. ஒன்று மூடி இருக்குது, இன்னொரு கடையில் எல்லாமே இருக்குது. போய் எல்லாத்தையும் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ யாருமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கா. அதான் வந்தால் சைலண்ட்டாக அப்படியே நின்று இந்த சைட்லாம் இருந்து போச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து வெளியில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இங்கேயும் ஒரு நாட்டையும் அடிக்கிறேன்னா எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ இருங்க, அந்த மரத்தில் ஏறி அதை க்ளோஸ் அப்பில் அந்த தேன் கூட உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். என்னை ஊருக்கு இதுக்கு தாங்க வர சொல்லியிருக்காங்க. நான் வேலைக்கு போகிறேன், வரலடி. நான் இன்றைக்கி வேலை இல்லாததுனால நான் கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா இருங்க காட்டுறேன். வாங்கி வச்சுட்டு வா நாங்கள் இப்போ தானே ஆயினுமா. இப்போமா பல்லு பரவாயில்லையாம்மா உனக்கு? நீங்கள் சத்தமாக பேசு. சத்தமாலாம் பேச முடியாது, லேசா பேசு. என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காட்டுறேங்க. இது என்னது? ஜிலேபியா மீனும் வெறா மீனும் பேத்திக்காக வாங்கியிருக்காங்க. பேத்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட்ணுமா. ஏமா மீன் நாங்கள் யார் ஆஞ்சாலும் அவருக்கு பிடிக்காதுங்க. அவங்க அம்மாவையும் அதனால தான் விட மாட்டார். நானும் அதை பக்கமே சிக்கனு மட்டன் எது எடுத்தாலுமே அவர் தான் க்ளீன் பண்ணுவாருங்க. ஏன்னா அதுதான் நான் தான் பண்ணி அவனை ஒரு ரைசி தலை எடுத்து என்ன அதில் செதில் ஒட்டிட்டு வர்றது, ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நானே கொஞ்சம் லேட் ஆனாலும் உட்காந்து எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துருவோம். சமைச்சு மட்டும் கொடுப்பாங்க. இடுப்பை வலிக்குதுங்க. 1 மணி நேரம் ஆகுது. மனசாட்சி இல்லாமல் உட்காந்து எங்கள் அம்மா வந்து ஆய சொன்னால் அந்த மீனோட செதிலெல்லாம் எடுக்க சொன்னால் சதையை சேர்த்து விட்டுறாங்க. எல்லாத்தையும் நானே ஆஞ்சிட்டேன். அப்புறம் சுத்தமாக நீட்டாக அடைச்சி கொடுத்தா அவங்க ரெடி பண்ணுறாங்க. எனக்கு பசிக்கல. நான் காலையிலே ஒரு முட்டையை ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லைங்க, அவ்வளோ பேச முடியல. அதனால கொஞ்சம் சைலண்டாக பேசுகிறோம். குட்டி குட்டியாக அரிஞ்சு போடு. பக்கோடா போட போகிறேன், மீன் பக்கோடா. நான் எங்கேயோ வேலைக்கே போயிடலாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வேலை விட்டே என்னை சாவடிக்கிறேன். கருவேப்பிலை பிடிச்சிட்டு வர சொன்னேன். கடைக்கு போயிட்டு இப்போ தான் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் இங்கே கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அங்கே பக்கத்தில் ஒரு 2 கடை இருக்குது. ஒன்று மூடி இருக்குது, இன்னொரு கடையில் எல்லாமே இருக்குது. போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றும் முடியல. வந்து மசாலா போடுறாங்க. ஒன்றும் பெருசாக அவ்வளோலாம் போடல. தனியாக கடையில் 2 மீன் மசாலா 5 ரூபாயில் வாங்கிட்டு வந்தேன். மீன் வறுவல் மசாலா. வேறு என்னென்ன குழாய் போட்டிருக்கல? ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 போட்டிருக்கா, உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து போட்டு அதில் அப்படியே பெரட்டி வைக்கணும். வந்து மீன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடியோ ரெடி பண்ண அப்புறம் தான் மீன் வந்து வெளில காய வச்சுருக்காங்க. வெயிலில் கொண்டு நேரம் வைக்கணுமா, பொரிக்கணுமா. அது மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு நல்லா பக்காவாக வச்சிட்டா. ஆனால் என்ன, இன்றைக்கி எனக்கு தான் பசி எடுக்கலை. வந்தாச்சுங்க ஊருக்கு வந்து. ஆனால் என்ன, இதுதான் வேலை. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்கிற மாதிரி வீடியோ போயிட்டுருக்கு. ஆமாம், என்ன கேட்டிங்க, எல்லாமே தூரமாக இருக்குது. ஒரு ஒரு மிளகாய் பொடி வாங்கினா கூட 3 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கினா சேத்தியத்தோப்பு குறுக்கு ரோடு இங்கே ஓட வேண்டியது இருக்குது. இப்போ என்ன இடத்துல இருந்துட்டு வந்தால் அங்கே ஒரு மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. அதை விட முக்கியமாக என் வண்டி வேறு இங்கே வந்தாலே ஏதோ ஒன்று உடையுது என் வண்டியில். இது என்ன பிரச்சனை இல்லை, வரும்போது புற்றுசு அது இதுன்னு உடச்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் பல்லையும் பிடிங்காச்சு. சொல்லு என்ன பாட்டு? அடுப்பை நின்றுச்சுங்க. கேஸ் சிலிண்டர் இருந்து போச்சு. அதனால ஃபுல்லாக வந்து வெளியில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இங்கேயும் உருக்கம் தாங்க முடியலங்க சார். முன்னாடி பார்த்துருப்பீங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி மாமா. இது 6 மாதம் ஒரு டைம் பண்ணியிருப்போம் விறகடுப்புல. அதுக்கப்புறம் இப்போதான் எங்கள் அம்மா ஏதாவது அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க காலி ஆயிடுச்சுன்னு. இங்கேயும் உருக்கமாக இருங்க. செம வெயில், ஒன்றும் சொல்ல முடியாதுங்க போல. மாறி கேமராவே இதாகிடும் போல். நான் எப்போவுமே ஊருக்கு வந்தால் இங்கே வருவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு. இது மாறாத இது ஒன்று தான். எப்போ பார்த்தாலும் எங்கள் ஊரில் இந்த வயல்வெளி, அப்போ பசங்களோட எல்லாம் வந்து ஒன்றா சுற்றிட்டுருப்போம். இங்கே தான் உட்காந்துருப்போம். நைட்டு 10-11 மணி வரையும் கூட இருப்போம். ஜாலியாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸு சுற்றுறது தான். எல்லாமே மாறிடுச்சு. இப்போ யாருமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கா. அதான் வந்தால் சைலண்ட்டாக அப்படியே நின்று இந்த சைட்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே போவேன். இதுக்கு மேலே அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வயசை தாண்டி வந்தாச்சு இல்லை.
அது நான் சொல்கிறது ஒரு 19, 18, 17, 16 அதுக்குள்ளே நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் அவன் குடும்பம் கூட்டின்னு போயிட்டான் பாருங்க. என் மைனே ஸ்கூல் சேர்ந்து விட்டான். அதனால் வந்து அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு மனசை ஆறுதல் படுத்திட்டு போக வேண்டியதான். அப்போ இருக்கமோ இல்லையோ இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம். இது மலரும் நினைவுகளில் மறக்க முடியாத நினைவுகள். சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே சந்தோஷம் இருந்தது. அதான் வந்தேன். எப்போ வந்தாலும் இங்கே நிற்பேன். டெய்லியும் வருவேன். டெய்லியும் இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷமாவது இருந்துட்டு நின்றுட்டு தான் போவேன். அது வீட்டுக்கு போகிறேங்க, கிளம்புறேன். மேடம்மா என்ன புளியாங்கொட்டை இருக்குங்க, அதை விற்றுட்டு காய் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு கிளம்புறேன். சும்மா இருந்தாலும் சரி தான், அப்புறம் என்ன இருந்தாலும் சரி உட்காந்து வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்குறா. அவங்க அம்மா எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க, உட்காந்து கிடக்குறா. அவ்வளோதாங்க வந்தாச்சு. 2 நாள் இருந்தோமா. ஆமாம், 2 நாள் முடிஞ்சது, ஊருக்கு கிளம்பிட்டோம். கிளம்ப வேண்டியதான். சிவாவுக்கு வேற ஸ்கூல் லீவு போட்டாச்சு. டீச்சர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லல. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கருன்னு அந்த அளவுக்கு வெயில் அழைச்சலுங்க. என்ன திரும்ப மூஞ்சிக்கு ஏதாவது போடுறியா? இப்போ பாருங்க, இதுதான் ஒரிஜினல் கலரு. இது மேலே என்னத்த போட முடியும் மூஞ்சில? இங்க வந்தா நான் ரொம்ப கருத்துருவேன். அம்பரத்துக்கு வந்தா சிவாவுமே ரொம்ப கருப்பாயிரும். மூஞ்சி தெரியல என்ன பண்ண போறோம் இதுக்கு மேல. ஆமா, அடுத்து வந்து புளி உழுக்க போறாங்க. மரத்துல கொஞ்சம் தான் இருக்கு, அதிகமா இல்ல. நிறைய பேர் புளி கேட்டு இருந்தாங்க, கொடுக்க முடியா. சரி இருக்கிறது உளி போட்டு போவோம். நேற்று நைட்டு வர மழை பெஞ்சுது. அது மட்டும் இல்லாம மரத்துல வந்து ஒரு தேன் கூடு இருக்கு. அதை போன உடனே அடிக்கிறேன்னா எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ இருங்க, அந்த மரத்துல ஏறி அதை க்ளோஸ் அப்ல அந்த தேன் கூடு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஏறிட்டேங்க. புளி உழுக்கலாம் ஏறலாம். கடைசியில் இந்த இது வேறு பக்கத்துலேயே இருக்குது. இருங்க அதை காட்டுறேன். இப்போ இந்த ஆறுக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது தேன்கூடு தான். இவன் வேறு தேன்கூடு எங்கே இருக்குது தெரியல. இங்கே பாருங்க, புளியே இல்லை இந்த வருஷம், நார்மலாக இருக்குது. ஃபைனல் அவுட்புட் இவ்வளோ தான். பார்க்க அதிகமாகலாம் இல்லை, இவ்வளோ தான் கிடக்கு. வச்சுங்க இந்த கை வேறு வலி தாங்க முடியல. அதனால தான் புளி உழுக்க முடியல, இறங்கிட்டேன். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2-3 கிலோ தான் இருக்கும் உலுக்கி எடுத்தோம்னா. பொறிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் காட்டுறேன். பொறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேடம் வந்து நின்றுருக்காங்க. சிவா ட்ரெஸ் போட நினைக்கிறேன், அதனால் அவனை காட்டல. ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் கொடுப்பாங்க சேனலுக்கு. போய் கொஞ்ச நேரம் உட்கார முடியலங்க, மேலாம் அரிக்குது. ஒரு பக்கம் தேன் கொண்டு வேட இருக்கா. நான் உழுக்குனா அது ரொம்ப கிளம்புதும். ஒரு வேறு வந்து கொட்டிப்பிச்சு. அப்படியே போய் உட்காந்து என்னால் அதுக்கு மேலே முடியாது. போயிட்டு குளிச்சு கழிச்சிட்டு நம்ம சாயங்காலம் ஊருக்கு போண்டிதான். நீங்கள் வெளிச்சு தொட்டுவாமா, ஏற்கனவே கருப்பாக இருக்கா, அதுலேயே நினைக்கிறேன். வெயில் அடி ஷாக் அடிக்குது ஆயிருமா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அம்மா எனக்காக கோழி கொடுத்துறாங்க. அங்கே போய் வளர்க்க போகிறாங்க. இந்த கருங்கோழி இங்கே வளர்க்க முடியாது, சேஃப்டி இல்லை. வாங்க, இந்த கோழியை வேற கட்டணுங்க. போயிட்டு கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு. போயிட்டு இப்போ தான் குளிக்கணும். வாமா. அடுத்து கோழி கட்ட போகிறாங்க. என்னாச்சு? கொத்துதா? கொத்திருச்சாங்க கோழி. கைய விட திரும்ப பாக்கும் கொத்து தானே. அந்த பை எடுத்துருவாங்க போய் சொல்றாங்க. அந்த பை எடுத்துருவாங்க. வாயில டேப் அடிச்சிருமா? யார் வாயில? கோழி வாயில. இப்படிமா அப்படி கட்டக்கூடாதுமா. நீ புடிமா, சோடி அப்படி ஒரு காலை பிடி. குடு. அவ்வளோதான், கோழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது சொல்லப்போனால் 2 நாள் வீடியோ. இதுக்கு நாங்கள் ஃபினிஷிங் பண்ணல. சப்போஸ் யாராவது இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி நானே இதுக்கு ஃபினிஷிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிக்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.